அனைவருக்கும் வணக்கம். படப்பை ஏ ஜெகதீசன் பேசுகிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டச் பண்ணுங்க. இப்போ நான் சொல்ல போகிற கருத்தினுடைய தலைப்பு அவசரம் தேவையா. ஒரு ஊரில் 2 நண்பர்கள். ஒருத்தன் நல்லா படித்தவன், இன்னொருத்தன் கல்வி கொஞ்சம் கம்மி, படிக்காத. 2 பேரும் ஒரு நாள் ஒரு நகரத்துக்கு போகிறதுக்காக புறப்பட்டு தயாராகிறாங்க. ஏன்னா அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது. அந்த நகரத்துக்கு போனோம்னா வழியில் ஒரு ஆறு, அதை தாண்டி தான் போகணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் நடக்கணும். வராங்க, ஆற்றுக்கிட்ட வந்துட்டாங்க. அங்கே ஒரு படகு இருந்தது. படகுல ஏறி உக்காந்தாங்க. படகு போக ஆரம்பிச்சது. அந்த படகு ஓட்டினவன் கேட்டான், ஐயா நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்க? பக்கத்தில் இருக்கிற பள்ளத்தாக்கு பக்கத்தில் ஒரு நகரம் இருக்குதுல்ல, அங்கே தான் போகிறோம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறீங்களா? நான் ஒரு அனுபவசாலி சொல்கிறேன். சொல்லுப்பா. படகு விட்டு இறங்கணும், மெதுவாக நடந்து போங்க. அப்போ தான் நீங்கள் போக வேண்டிய இடத்த அடைய முடியும். அது படித்தவன் சொன்னான், இல்லைப்பா நீ சொல்கிறது தப்பு. வேகமாக நடந்தால் தான் சீக்கிரமாக போய் சேர முடியும், இல்லைன்னா சேர முடியாது. காரணம் என்னன்னா, அந்த நகரத்துக்கு போகணுன்னா சூரிய வெளிச்சம், சூரிய அம்சம், சூரியன் மூடுறதுக்குள்ளே போயிடணும். அப்போ தான் நகரத்துக்குள்ளே போக முடியும். அப்படி இல்லைன்னா அந்த நகரத்து வாசலில் தான் படுத்து கிடக்கணும், மறுநாள் சூரிய உதயம் ஆகிற வரைக்கும். அதனால் நீ சொல்கிறது சரி வராது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க, உங்கள் இஷ்டன்றான். படகு கரையை கடந்தது. இந்த படிக்காதவன் பார்த்தான், இல்லை இவன் சொல்கிறது ஒருத்தர் நியாயமாகுது, ஏன்னா இங்கே லோக்கலாகுது, அவன் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மனசில் பதிவு வைக்கணும். கரையை விட்டு படகு விட்டு இறங்கினாங்க. படித்தவன் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டான், படிக்காதவன் மெதுவாக நடக்க ஆரம்பித்தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா படிக்காதவன் நகரத்துக்குள்ளே போயிட்டான். படித்தவன் நகரத்துக்கு வெளியே விழுந்து கிடக்கிறான், உடம்புலாம் காயம். அந்த நேரத்தில் இந்த படகு ஓட்டி வரான். அப்போ அவன் கேட்குறான், ஐயா பெரியவரை என்ன ஆச்சுன்னா? நீ சொன்ன மாதிரி தான் ஆச்சு, புரிஞ்சுக்கிட்டேப்போ. இந்த பாதை கரடு முரடானது, மேடு பள்ளம் உள்ளது, கல் முள் உள்ளது. நடக்கும்போது வேகமாக நடந்தினா தடுமாறி கீழே விழுந்தினா அடிபடும். அப்படி தான்பா எனக்கு ஆச்சு. இது ஒரு கதை. இது சொல்லிவிட்டு அவன் போயிட்டான் படகோட்டி. இந்த கதையிலிருந்து சொல்ல வர கருத்து என்னன்னா, வாழ்க்கை என்ற பயணத்தில் நிதானமாக பயணம் செய்யுங்கள். நீங்கள் அடைய வேண்டும் என்ற ஒரு இடம் எங்குமே இல்லை, அது உங்களிடத்திலே இருக்கிறது. நிதானமாக பயணம் செய்தால் அதை உணர்வீர்கள், அவசரப்பட்டு பயணம் செய்தால் அதை உணர முடியாது. சரிங்க, எல்லா விஷயத்துக்கும் நிதானத்தை கடைபிடிச்சா இந்த உலகத்தில் வாழ முடியுமா? நேரம் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். நான் சொல்ல வந்த அறிவுரை என்னன்னா, உள்முக பயணம் செய்பவர்களுக்கு மட்டும்தான் நிதானம் தேவை. ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா நேரம் தான் முக்கியம். ஒரு கூட்டத்தில் ஒரு பேச்சாளர் ஏறி பேசும்போது கூட என்ன சொல்கிறாங்க, சீக்கிரமாக பேச்சு முடியுன்றாங்க. அப்படி தான் நம்மால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கூட்டத்தில் ஏறி பேச ஆரம்பிப்பார். பேசுறதுக்கு முன்னாடி கோட்டு பையிலேருந்து ஒரு மாத்திரை எடுத்து வாயில் போட்டுக்குவார். அது என்ன மாத்திரைன்னா இருமல் மாத்திரை. அது கரையிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அது கரையும் போது பேச்சு நிறுத்திடுவார். அது அவருடைய டெக்னிக்கல். ஒரு நாள் இப்படி தான் ஒரு மேடையில் ஏறினார். ஒத்தான கோட்டு பையிலேருந்து ஒரு மாத்திரை எடுத்து போட்டார். பேசுகிறாரு பேசிக்கிட்டே போகிறாரு, பேச்சு நிற்கல. அந்த மாத்திரை கரையில். ஏண்டா கரையிலன்னு சொல்லிட்டு வாயில் கையை வச்சு எடுத்தார். அது இருமல் மாத்திரை இல்லை, கோட்டு பொத்தான். நன்றி, வணக்கம்.